பிரியமானவர்களை வார்த்தைக்கு நேராக சிந்தையை திருப்புவோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 30வது சங்கீதம் 11வது வசனம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல சாயந்தரம் எனக்கு ஒரு பெரிய சோர்வு. ஆண்டவரே, ஊழியம் செய்தால் ஒழுங்காக செய்யணும், பெர்ஃபெக்டாக செய்யணும், ஜனங்களை வஞ்சிக்க கூடாது. அப்படி இந்த சாப்பாட்டினால ரொம்ப ஒரு அப்செட் ஆகி போனேன். அல்லேலூயா. ஒரே புலம்பல், நான் சரியில்லை, நான் ஏதோ இப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் என்ன அது ஏமாத்துறேன். ஊழியங்கிற பேரில் வர சொல்லி அவங்களுக்கு போஜனம் கொடுக்கவும் அந்த ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தெரியாத ஒரு ஊழியக்காரன் எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியும்னு ஒரே மனக்கலக்கம். அந்த நேரம் பார்த்து என் மனைவி என் பக்கத்தில் வந்து இருமிட்டு இருக்கான். இப்போ சொல்கிறான், எனக்கு நரம்பெல்லாம் ஒரு மாதிரி வெட்டி இழுக்குன்னு சொல்லி. அவ்வளவுதான், புலம்பல்ல உச்சத்திலே போயிட்டேன். உச்சத்தில் போய்கிட்டு இனி வசனம் எடுக்கணும், வசனத்துக்காக காத்திருக்கிறேன். பாருங்க, பைபிளை திருப்பினா கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு காண்பிக்கிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமைதியாய் இராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் என்னை இடை கட்டினீர். எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் என்னோடு திருத்தமா தெளிவாய் சொன்னார், உன்னை நான் உன்னை புலம்ப விட மாட்டேன். அல்லேலூயா. உன் புலம்பலை நான் பார்த்திருக்கிறேன், உன்னை மகிழ்ச்சியாக வைப்பேன். என் நாமத்தினாலே எதை செய்தாலும் வாய்க்கும். என்னுடைய ஆதங்கம் என்னன்னு தெரியுமா? விசுவாச பிள்ளைகள் இவ்வளவு பாசமாய், ஒரு சகோதரி பணிக்கங்குடியில் இருப்பதில் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, நான் வரட்டுமா அங்கள், நான் காலையில் கஞ்சி வைக்க வரட்டுமா? எத்தனை பாசம். இன்னொரு சகோதரி காலையில் பொன் போட்டு விசாரிக்கிறாங்க. நேற்று இந்த கஞ்சி வைக்க சொல்லதுக்கு முன்னால் நிறைய பேர் நான் நீன்னு சொல்லி போட்டி போட்டு, ஓ ஆண்டவரே, எத்தனை சந்தோஷம், மகிழ்ச்சி. அப்போது நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன், நம்ம தான் செய்யணும், ஊழியக்காரன் தான் செய்யணும், ஊழியக்காரன் பொண்டாடி தான் செய்யணும்னு சொல்லி உங்கள் அன்பை நான் மறந்தவனாக இருந்தேன். கர்த்தர் அதை தீவிரமாய் விளக்கினார். ஏன் புலம்புகிறாய்? இது என்னுடைய மனைவிடைய இருமல் எனக்கு தெரியும், சொல்லியப்பார் அப்படின்னு சொல்கிறது மாதிரி எல்லா விதத்திலும் என்னை தெளிவுபடுத்தினார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறும். அதை நான் வசனமாக தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் அநேக புலம்பல், ஏமாற்றம், பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், கண்ணீர், அழுகை, நிந்தை, அவமானம், இப்படியாய்ப்பட்ட ஒரு விதமான நெருக்கத்தில் தான் எல்லாரும் வாழுகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நிச்சயமாய் இந்த 11 நாளைக்குள்ளே பெரிய மிராக்களை கர்த்தர் நம்ம சபைக்குள்ளே நடப்பிக்க போகிறார். திட்டமும் தெளிவுமாக இந்த வசனம் என் இருதயத்தை தொட்டது. நான் எடுத்த இன்னைக்கு சப்ஜெக்ட் வேற. ஒரே நாளைக்குள்ளே அதை மாற்றி உங்கள் புலம்பலை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். புலம்பலும் மகிழ்ச்சியும் என்கிற தலைப்பிலே கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு சொன்னதை செய்ய போகிறார். நிச்சயமாக அது நடக்கும். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற சர்வ வல்லவருடைய நாமத்திலே உத்தரவாதத்துடன் சொல்கிறேன். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்கு புறம்பான, பிடிக்காத, அவர் எதிர்பார்க்கிற காரியத்தை செய்வது, அவர் விரும்பாத காரியத்தை செய்யாமல் இருக்குது. எதிர்பார்க்கிற காரியத்தை செய்கிறது, அவர் விரும்பாத காரியத்தை செய்யாமல் இருப்பது. இந்த ரெண்டிலும் தயவு செய்து நீங்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். சும்மா ஒரு ஊழியக்காரன் உங்கள் மேலே பாசம் வச்சு ஆண்டவர்கிட்ட கெஞ்சினா அவருக்கும் இரக்கம் வேணும். தயவு செய்து இந்த 2 காரியம், அவர் விரும்புகிறத நம்ம செய்யணும், அவர் விரும்பாததை நம்ம செய்யவே கூடாது. இந்த 2ல் மாத்திரம் கவனமாக இருங்க. மற்றபடி கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சில புலம்பல்களை நம்ம பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் எப்படி புலம்பி முடிவிலை ஜெயம் பெற்றார்கள் என்று நம்ம அடிக்கடி வாசிக்கிற வேத புஸ்தகம்தான் 2 நாளாகமும் 20வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் என்று அந்த யோசபாத்தை சொல்கிறாங்க. உனக்கு எதிராளி நிறைய வந்துட்டாங்க, உன்னால் ஜெயிக்க முடியாது. இது கூட நம்ம சமீபத்தில் தியானித்தோம். ஆனாலும் அந்த ராஜாவுக்கு உள்ளமெல்லாம் என்ன போல நொறுங்கி இருக்கும். அப்படி தானே, என்ன செய்ய போகிற ஆண்டவரே,
இத்தனை லட்சம் ஜனங்கள் கூடியிருக்காங்க, இங்கே சொற்ப 1000 பேர் தான், சில பேர் தான் நாங்கள் இருக்கிறோம், எதிர்த்து ஜெயிக்கவே முடியாது, என்ன செய்ய போகிறோம், புலம்பல் வந்துடும், அப்படித்தானே? அந்த ராஜாக்கே ஒரு பெரிய புலம்பல் வந்தது. என்ன சம்பவம் நடந்தது கவனிங்க. 3வது வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை குறிவித்தான். எனக்கு உண்மையிலே இந்த பிள்ளைகள்லாம் ஆறுதல் சொல்லி எனக்கு நாங்கள் இருக்கிறோம், கஞ்சி வைக்கலாம், பயப்படாதீங்கன்னு சொல்வதற்கு முன்னால் இந்த ஜெப ரூமில் தான் இருட்டுக்குள்ளே இருந்து ஒப்பாது வச்சுட்டு இருந்தேன். ரொம்ப வியாகுலம். இந்த இதிலே இருட்டிலே இருந்து புலம்பி தீர்த்துக்கிட்டு இருந்தேன். சோதரப்பள்ளி படித்து ஜெபம் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒரு முடிவு கிடைக்கல. இங்கே வந்து புலம்புன பிறகு தான் என் மனைவியை கூப்பிட்டு சுமித்ராளுக்கு ஒரு போன் போடு அப்படின்னு சொல்லி அவன் மூலமாக சில பேரை கூப்பிட்டோம். எல்லாருமே வந்து அல்லேலூயா. அதே போல யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை குறிவித்தான். அதனுடைய விளைவு பாருங்க, 21வது வசனம். பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். ஆண்டவர் உள்ளத்தில் நீ புலம்பாமல் உன் காரியத்தை வாய்க்க செய், நான் உன் காரியத்தை நடப்பி நான் அதை வாய்க்க செய்வேன் என்று என் உள்ளத்திலே தேவன் தெளிவாக பேசினார். பிரியமானவர்களே, ஒருவேளை யோசபாத் ராஜாவுக்கு ஆண்டவர் அப்படித்தான் பேசியிருப்பார். நீ ஏன் பயப்படுகா, நீ துதிக்கிற ஆட்களை, செபிக்கிற ஆட்களை எனக்கு முன்னால நிறுத்து, யுத்தம் என்னுடையது என்று கர்த்தர் உறுதி சொன்னார். என்ன சம்பவம் நடந்தது தெரியுமா? 27வது வசனத்தை போடுப்பா. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிக்கூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு திரும்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புலம்பிக் கொண்டிருந்த இஸ்ரவேல் தேசம், ராஜா யோசபாத் முதல் ஜனங்கள் எல்லோரும் நம்ம கொல்லப்பட்டு போவோம், பெரும் படை வந்துவிட்டது, நம்ம தேசத்துக்கே அழிவு வந்துவிட்டது, நாம் இனி எத்தனை பேர் பிழைக்க போகிறோம் என்கிற புலம்பலை கர்த்தர் அவருடைய சத்துருக்கள் பேர் களிக்கூற செய்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் செய்தார். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். புலம்பலை மகிழ்ச்சியாக மாற்றுகிற தெய்வம். இதே போல இந்த யோசபாத் ராஜாவுக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். நிச்சயமாய் இயேசுவின் நாமத்திலே நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் அவர் களிக்கூற செய்ய போகிறார். இனி விசுவாச பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்கள், நீங்கள் ஒருபோதும் துக்கமுகமாய் வேதனையோடு சஞ்சலத்தோடு பாரத்தோடு பலவீனத்தோடு வருவதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசத்தோடு அல்லேலூயா சோதரம். என்ன ஒரு காரியத்தை நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆகாகியானான அமத்தாவின் குமாரனும் யூதரின் சத்ருவுமாகிய ஆமானிடத்தில் கொடுத்து, அல்லேலூயா. கவனிங்க, ஆமான் என்கிற ஒரு துஷ்டன் ராஜாவுக்கு மேன்மையாய் உள்ளவனாய் இருக்கிறான். ஆமான் என்பவன் துஷ்டன். அவன் ஒரு தளபதி, போர் தளபதி, ஆகாஷ் ராஜாவுக்கு பிரியமான ஒரு மனுஷன். அவன் சிறுமைப்பட தொடங்கியது எங்க தெரியுமா? மர்தகாய், ஒரு சாதாரண மர்தகாய் இடத்துல. எல்லாரும் ஆமானை நேசித்தார்கள், மர்தகாய் மட்டும் ஆமானை மதிக்கிறது கிடையாது. அவன் ஆண்டவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படிவான். இதனுடைய வைராக்கியத்தினால மர்தகாய மாத்திரமல்ல, அவன் குலத்தையே அழிக்கணும்னு சொல்லி பொல்லாத துஷ்டன் ஆமான் முயற்சி பண்ணி ராஜாவிடத்தில் தந்திரமாய் அவருடைய முத்திரை மோதிரம், அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது, ராஜா தன் கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழற்றி அதை ஆமானிடத்தில் கொடுக்கத்தக்கதாக நயமாக பேசி, ராஜாவே, யூத குலம் பொல்லாத குலம், உமக்கு எதிராய் செயல்பட்டு கிளர்ச்சியை உண்டு பண்ணி உம்முடைய ராஜ சிங்காசனத்தை இறக்கி விடுவார்கள், இவர்களை குடும்பமாக அழித்துவிடும் என்று உபதேசம் சொல்லி அழித்துவிடு, அப்படியே செய் என்று மோதிரத்தை கலத்தி கொடுக்கிற அளவுக்கு ஆமானுக்கு அது வாய்க்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த காரியம் வாய்க்கப்பட்டது. 11வது வசனம். ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், இந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்று ராஜா அனுமதி கொடுத்து விட்டான்.
அப்போ யூத குலத்துக்கே புலம்பல், எல்லா இடமும் தகவல் போயாச்சு. ராஜாவுடைய முத்திரையை வாங்கி அவன் செயல்பட்டு பத்திரம் எழுதி ராஜா உத்தரவு, உடனே யூதர்கள்லாம் எங்க இருக்கிறார்களோ கணக்கெடுத்து அவர்களையும் கொலை செய்து அழித்து விடுங்கள் என்கிற சட்டம். யூதா குலமே புலம்பி போயிருந்தது, தப்ப முடியாது. ராஜாவே சொல்லிட்டான், யூத குலம் குடும்பத்தோடு சிறியர் முதல் பெரியவரை அழிச்சு போடுறங்கன்னு சொல்லிட்டான். அப்படி என்றால் நமக்கு ஆபத்து, நம்முடைய பெண்டு பிள்ளைகள் எல்லாரும் சாக போறோன்னு சொல்லி அந்த யூத குலமே கலங்கி போயிருந்தது. அந்த 15வது வசனம் பாருமா, 15. அந்த அஞ்சற்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையிலே பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. அல்லேலூயா. யூத ராஜ்யமே கலங்கிட்டு, நம்ம சாக போறோம், நம்ம குலம் அழிய போகிறது. இன்னைக்கும் பிரியமானவர்களே, அநேகத்தை குறித்து அநேகவருக்கு எவ்வளவு கலக்கம். ஐயோ, நம்முடைய மனைவி இப்படி இருக்கிறாளே, நம்முடைய புருஷன் இப்படி இருக்கிறாள், நம்ம மக இப்படி இருக்கிறாளே, நம்ம பிள்ளைகள் இப்படி இருக்கிறதே, நமக்கு ஒரு வருமானம் இல்லையே, படுக்கையில் இருக்கிறோமே. இன்னைக்கு செபித்தா நிறைய பேருக்கு நம்ம செபித்து இருக்கலாம். நம்ம நாளையிலேருந்து தொடர்ந்து செபிக்க தான் போகிறோம். அதனால் இன்னைக்கு செபிக்க தவறியவர்களுக்கு நாளை கண்டிப்பாக நம்ம செபிப்போம். அல்லேலூயா. எத்தனையோ எண்ணி முடியாத, கிரகிக்க முடியாத, வர்ணிக்க முடியாத, அளவில்லாத குடும்பங்கள் இப்படித்தான் இருக்கிறது. நாமளும் சில விஷயத்தில் அப்படித்தான் இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். இனி வரக்கூடிய வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். அதே எஸ்தர் 8வது அதிகாரம் 16வது வசனம், இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. நம்ம எல்லாம் வாசித்தா நம்மளால முடியாது. இவ்விதமாய் யூதருக்கு புலம்பல், நம்ம அழிய போறோம், சாக போறோம். சூசான் நகரமே கலங்கி தவித்த அந்த யூத ஜனத்துக்கு என்ன வந்திருக்கிறது? இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாகிவிட்டது. தேவ பிள்ளையே, ஒரு சாதாரண மருதகாய் மூலமாக அவர் ரெட்டுடுத்தி, நேற்று அதைத்தான் விசுவாசித்தோம், உபவாசம் என்கிற தலைப்பிலே ரெட்டுடுத்தி சாம்பலிலிருந்து உபவாசித்து ஜெபித்ததுனால ஆண்டவர் யுத்தம் செய்தார். ஆமான் தூக்கிலே தொங்கப்பட்டான். சூசான் நகரமே ஆசீர்வதிக்கப்பட்டது, விடுதலையாக்கப்பட்டார்கள். இனி யூத ஜனங்களுக்குள்ளே நன்மையை செய்யும்படி ஆகாஷ் ராஜா மூலம் ஆண்டவர் அற்புதம் செய்தார். இதனாலே அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கு, அந்த தேசத்துக்கு, அந்த குடும்பத்துக்கு, அந்த இனத்துக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. நம்ம வாழ்க்கையிலும் இந்த 11 நாள் ஜெபத்திலே கர்த்தர் பெரிய அதிசயம் எல்லாம் டோட்டலியாய் மாற்ற போறார். நேத்தை அச்சாரம் போட்டு விட்டார், அஸ்திபாரம் போட்டு விட்டார், உறுதிப்படுத்தி விட்டார். நேற்று ஒரே நாளையில எனக்கு இருந்த சந்தோஷம் சற்று நான் 1 மணிக்கு கலங்கினாலும் அதை களிப்பாக மாற செய்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். புலம்பலும் மகிழ்ச்சியும் என்கிற தலைப்பிலே கர்த்தர் பேசினாலும் இந்த சபைக்கு, இந்த இடத்திலே வந்திருக்கிற நம்ம அனைவருக்கும், சிறியவர் பெரியவர், குடும்பம் குடும்பமாய், சந்ததி சந்ததியாய் நம்மை களிப்புற செய்ய போற தேவனுக்கு கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக காரியம் மாறுதலாய் மாறப்போகிறது. அதே எஸ்தர் 9:17வது வசனம் 17, ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடுதும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூதா மார்க்கத்தில் அமர்ந்தார்கள். இந்த வசனம் பாருங்க, பிரயோஜனம் உள்ள வசனம். யூதருக்குள்ளே எல்லா பட்டணங்களிலும் களிப்பும் விருந்தும் நல்ல நாளுமாய் இருந்தது. நல்ல நாள் நம்ம இந்த உபவாச நாள், நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிற நாள். நம்ம அறியாமல் இருந்தோம். 2 சகோதரி மூலமாக கர்த்தர் பேசினார். வெண்ணிலாவும் லில்லியும் சொன்னாங்க, பிரதர் நம்ம உபவாச ஜெபம் போடலாமேன்னு சொல்லி. இதுவரைக்கும் எல்லா வருஷமும் நான் இப்படி பண்ணினது கிடையாது. இது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிற வேளை. ஆண்டவர் சொல்லுகிறார், நல்ல நாளுமாய் இருக்கிறது, விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை நல்ல நாட்கள், இந்த 11 நாட்களும் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல நாளாக, அற்புத நாளாக, அதிசயமான நாளாக, அல்லேலூயா,
அல்லேலூயா சோதரம் விருந்துண்டு களிப்புண்டு கொண்டாடுகிற நாளாக அந்த யூத மார்க்கத்துக்கு அமைந்தது போல நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாக செய்ய போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எஸ்தர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 21வது வசனம். வருஷம் தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகும். அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாக ஆசரித்து. இனி வருஷந்தோறும் இந்த மாதம், இந்த வருஷத்தின் மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே இனி என்ன செய்யணும்? ஃபுல்லாக உபவாச நாளாக மாற்றிவிடணும். சும்மாயா லெந்து நாட்கள் என்று ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் நமக்காக விடுதலை வாங்கி தந்த நாட்கள் அல்லவா, அவர் பிரயாசப்பட்ட நாள் அல்லவா, அவர் நமக்காக ஜீவனை கொடுத்த நாள் அல்லவா இந்த நாள். அல்லேலூயா. அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? தொடர்ந்து ஆண்டவருக்கு சித்தமானால் இது செய்து முடிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். உலகம் நம்மை திரும்பி பார்க்க போகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். எப்போதும் கடிந்து கொள்ளுதல் தான் ஆண்டவர் நான் பேசி பழகியிருக்கேன். சியோனில் இருந்து கர்த்தர் சொல்லுகிறார். இனி சியோனுக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் தான். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருகிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புகிறார். யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதை அப்படியே வாக்காக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படியே ஒரு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையாக கர்த்தர் கொடுக்கிற உறுதியான வார்த்தையாக நம்ம எடுத்து செல்வோம். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். நமக்கு ஒரு எதிராளி பிசாசு உண்டு. அவன் இடையில கொஞ்சம் கிராஸ் ஆவான். நேற்று என்னை புலம்ப செய்தது போல எப்படியாகிலும் நமக்கு வரக்கூடிய கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை குலைத்து போடும்படி இன்னைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு ஒரே கோல்டு, ஒரே சளி. அப்போ இன்னைக்கு ஒரு மாதிரி இருந்தால் அவங்க இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வரதே பிசாசுக்கு பிடிக்கலை. இப்படி கொண்டக மண்டக ஏதாவது செய்வான். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு மனமகிழ்ச்சியாயிரு, எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது. எனக்கு அன்பானவர்களே, என்னை போல மதியற்றவனாக இருக்காதீங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். அவருடைய காரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம். நமக்கு என்ன செய்ய வேண்டும் அது செய்வார். கர்த்தருடைய ஊழியம் அப்படி நடக்கும். எதை குறித்து சோர்ந்து போகாதபடி. சகோதரி ஏஞ்சல் காலையில் ஒரு உற்சாகமாக, பிரதர் எதுக்கு கவலைப்படுறீங்க, கர்த்தர் நடத்துவார். எப்படி? அது ஆவியானவர் சொன்னது போல என் மகிழ்ச்சி. அல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையில் நம்மை விசுவாச பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இருக்கணுமாம்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்து அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். நம்பிக்கையோடு இருப்போம். மெராக்கள் இங்கு சேர்த்து தான் சொல்றேன். அல்லேலூயா. சோதரம். அந்த 11வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். அன்பானவர்களை, ஒரு ஐயப்பாடும் மனசருக்குள்ள வரக்கூடாது, கலங்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். சாந்த குணமாய், நிதானமாய், படபடக்காம, வெப்பராளப்படாம, டென்ஷன் ஆகாம, குறை சொல்லாம, அதை செய்வோம் இதை செய்வோம் அவிவிசுவாசப்படாம, எத்தனை நாள் தான் ஆண்டவர்கிட்ட போறது, இப்படியெல்லாம் குறை சொல்லாம சாந்த குணம் உள்ளவர்கள் சகிப்பு தன்மையிலே பேர் பெற்றவர்களாய் இருப்பார்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பண்ணி வைத்து கொள்ளுவோம். சில சகோதரி சொல்லுவாங்க, நீங்கள் வரலைன்னா நான் போகிறேன். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருக்குள்ளே கிளம்பிடுவாங்க. அப்படி இருக்கணும். அவர் வந்தால் தான் நான் போவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளை அவனும் வரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ரைட்டு, எல்லாரும் புரிந்து, எல்லாரும் அம்மா எதிர்பார்க்கக்கூடாது, பிள்ளை எதிர்பார்க்கக்கூடாது, தாய். நம்ம காரியம் கர்த்தருக்குள். அதுதான் நிதானித்து சாந்த குணம். நமக்கு எங்கே நன்மை இருக்கிறது தெளிந்து அமர்ந்து இருந்து டென்ஷன் ஆகாமல், பிள்ளை அப்படி சொல்லிட்டா, அம்மா அப்படி சொல்லிட்டா, புருஷன் இப்படி சொல்லிட்டாரு, மனைவி அப்படி சொல்லிட்டா, இன்னைக்கு போகாண்டா, நாளைக்கு பார்க்காண்டா, நாலு பார்க்கணும், அங்கே இருக்குது இங்கே இருக்குது, சகுனம் சரியில்லை, பஸ்ஸு கிடைக்கல,
இப்படியெல்லாம் யோசிக்காதபடி அமைதியாய் சாந்தமாய் இருந்தால் சமாதானத்தினாலே கர்த்தர் நம்மை மகிழ்ச்சி ஆக்குவார். நிச்சயமாக அது நடக்கும். பிரசங்கி புஸ்தகம் 11வது அதிகாரம் 8வது வசனம், மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளில் எல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாய் இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயை. அல்லேலூயா. இந்த வசனம் என் இருதயத்தை தொட்டது. மனுஷர் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளெல்லாம் மகிழ்ச்சியாய் இருந்தாலும், பிரியமானவர்களே, நம்ம அநேக வருஷம் கர்த்தருக்குள் அவருடைய கிருபையினால மகிழ்ச்சியாய் இருந்தாலும் கஷ்டத்தின் நாட்களை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். எப்படி எண்ணி பார்க்க வேண்டும்? கஷ்டத்தின் நாட்களை நம்மை வச்சு தான் நம்ம எண்ணி பார்க்கணும். நமக்கு கஷ்டம் வருதுன்னு நினச்சி கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது, கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. நான் சொல்கிறது நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. படபடனி பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சற்று நிதானமாக சொல்லுகிறேன். கவனித்து நிதானித்து நம்ம செயல்பட வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? மகிழ்ச்சியாய் இருந்தாலும் இருளின் நாட்களையும், நமக்கு வந்த கஷ்டத்தின் விளைவு, நஷ்டத்தின் இழைவு, இழப்பின் விளைவு, இதெல்லாம் நிதானித்து நம்ம நினைக்க வேண்டும். இந்த கஷ்டம், இந்த இழப்பு எதனாலே வந்தது? அல்லேலூயா. அவைகள் அநேகமாய் இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயை. நிறைய பேர் சொல்லிடுவோம், இயேசுவை தான் நம்பணும், இப்படி ஆயிட்டோம், துக்கத்திலே தான் இருக்கிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. இப்போ எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு, நல்லா இருக்கும்போது ஆண்டவரை தேடலை, அது ஒரு பெரிய பாவம் தானே. நல்லா இருக்கும்போது, என் மகன் சுதன் உயிரோடு இருக்கும்போது நல்லா இருந்தோம். எதை தொட்டாலும் வாய்க்கும். பிள்ளைக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிட்டு அவன் நல்லா படித்தான். மூத்த இளையவளுக்கு அப்படி எந்த நல்ல வசதி வாய்ப்பு, கேபிளில் பைசா வருமானம், சம்பள வருமானம், என்ன நிறைய அப்படி படு பயங்கர மகிழ்ச்சியாக இருந்து, அப்போ ஆண்டவரை என்ன செய்தோம்? தூசித்தோம். ஊழியக்காரர்களை அடித்தோம். ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்தால் உட்காருன்னு சொல்ல மாட்டோம். போக அது ஒரு பைத்தியம், நீர் ஒரு பைத்தியம், இவ்வளோ வயசான பிறகு அறிவில்லைன்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் சொல்லி கர்த்தரை துக்கப்படுத்தினதை நினைவில் கொண்டு வர வேண்டும். என் மகன் செத்து போனான், ஐயோ செத்து போனான்னு சொல்வதை காட்டிலும் நம்ம செய்த துர்க்கிரியைகளை நான் அதைத்தான் நினைப்பேன். இப்போவும் இந்த நிலையிலும் ஆண்டவரே, எனக்கு வரதுக்கு நஷ்டம், நான் நஷ்டப்படுவதற்கு, கஷ்டப்படுவதற்கு எல்லாமே நான் தான் காரணம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நீ இவரு பாவம் செய்தாரு, அனுபவிக்கார். அப்படி இல்லை. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம எதை செய்கிறோமோ, எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். நம்மிடத்தில் உள்ள திருக்குறியினால தான் நம்ம கஷ்டப்படுகிறோம். இது அசைக்க முடியாத உண்மை. இதை ஏற்றுக்கொள்ளணும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இன்னும் நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால், அந்த சங்கீதத்தின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 92வது வசனம், அது சொல்லுது, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய மனைவியுடைய பிரசங்கத்தை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களோ தெரியல. இது நான் அவளுக்கு எதுவும் சொல்லி கொடுக்கல. தேவ ஆவினால் உந்தப்பட்டு முதல் முறையாய் என் மனைவி அந்த துக்கத்தில் வேதத்தெல்லாம் எங்கள் அக்காட்ட கொடுத்து விட்றோம். மைனிங்கெல்லாம் பண்ணி வேத புஸ்தகத்தை கொடுக்கக்கூடாது. என் மகன் ஏதாவது வாங்கினா, எல்லாம் நீ எம்பிபிஎஸ் படிக்காண்டாமா, அவங்க சொல்கிறாங்கன்னு இதெல்லாம் படித்தா உனக்கு படிப்பு ஏறாதுன்னு சொல்லி புக்கெல்லாம் என்கிட்ட திருப்பி தந்து விட்ருவான். நான் கொண்டு அவட்ட சொல்லி, நீ ஏன் இப்படியெல்லாம் கொண்டு வந்து அங்கே புக்கெல்லாம் கொண்டு போடுவா வச்சுக்கன்னு சொல்லி அங்கே கொண்டு கொடுப்பேன். இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்தோம். அதே மனைவி சொல்லுகிறாள், அவள் ஃபஸ்ட்டு வேதத்தை திறந்த உடனே அவளுக்கு கொடுத்த வசனம், என் கடுங்கோபத்தினால் உன்னை அடித்தேன், இப்போது உனக்கு இறங்கினேன்னு சொல்லி வார்த்தை. இந்த வார்த்தை தான் அவளை உயிர்ப்பித்தது. எப்போதும் சொல்லுவாள், இம்மது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராது இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து இருப்பேன். அவள் எப்பவும் சொல்லது நீங்கள் கேட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் அவள் கூட இருக்கிறதுனால எந்த இடத்துல சாட்சி சொன்னாலும் நாங்கள் கன்வென்ஷனில் 2வது நாள் என் மனைவி தான் பிரசங்கம் பண்ணுவாள். அந்த நாள் அவளுக்குள்ளது.
அவ சொல்லும்போது நான் நினைப்பேன் எவ்வளவு உண்மை. அவ சொல்லுவா, நாங்கள் தேவனை மறுதலித்தோம். என் பிள்ளை காணாம அந்த ரயில்வே கேட்ல அடிபட்டு அவன் இழுத்துட்டு கிடக்கும்போது நான் ஆண்டவரை நினைத்திருந்தால் கர்த்தர் என் பிள்ளைக்கு உயிரை கொடுத்திருப்பார். என் பிள்ளைக்கு காரணம் நான் தான். பராசக்தியை நம்பினேன், கர்த்தரை நம்பவில்லை. அந்த நிலையிலும் நான் சொன்னேன், பராசக்தி என் மகனை கொண்டு வந்துரு, நான் மாலை போட்டு உனக்கு பொருத்தனை பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவரை தூசித்தேன். அதனால நான் என் பிள்ளை இழந்து துன்பப்பட்டேன் என்று சொல்லுவாள். இதுதாங்க அறிக்கை. நீ நல்லா இருக்கும்போது உன் இருளின் நாட்களை நீ எண்ணி பார்க்க வேண்டும். அதை விட்டுக்கிட்டு ஐயோ ஆண்டவரே எனக்கு நான் 10 மாதம் சுமந்து பெற்ற மகனை இழந்துட்டேன்னு புலம்புறதற்கும், உம்மை மறுதலித்ததுனால, உம்மை தேடாததுனால, அந்த ஆபத்து காலத்தில் உம்மை கூப்பிடாததுனால என் பிள்ளையை நான் சாக கொடுத்து விட்டேன் என்று இன்னைக்கும் அவள் மகிமைப்படுத்துகிறாள். அதனால பிரியமானவர்களை, நாங்கள் இன்னைக்கு இந்த வேதத்தினால கர்த்தருக்குள் எங்களுடைய புலம்பல் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. அதான் சொல்லுகிறோம், இந்த வேதம் மட்டும் எங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் இராது இருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அந்த 111 கொடுப்பா, சங்கீதம் 111, 119, 111. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டு இருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் எங்க பிரசங்கம் பண்ணினாலும் என்னுடைய சாட்சி அதில் மென்ஷன் பண்ண ஆண்டவர் உதவி செய்திருப்பார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறதுக்கு இன்னைக்கு நாங்கள் அதுதான் சாட்சி. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டு இருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. நான் உன்னை சாட்சியாக தெரிந்து கொண்டேன் என்று வேதத்தில் ஆண்டவர் என் மூலமாக தெளிவாக தரிசனத்திலே சொல்லியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் நம்ம ஞானமாய் விவேகமாய் நடந்து கர்த்தரை எல்லாவற்றிலும் மகிமைப்படுத்த ஆசைப்பட்டால் அவர் நம்ம மேலே பிரியமாய் இருப்பார். அதை விட்டுக்கிட்டு நான் துக்கப்படுகிறேன், நான் நஷ்டப்படுகிறேன், எத்தனை நாள் வந்து அலையணும், அப்படி இப்படியெல்லாம் சொல்லதுக்கு நமக்கு எந்த அதிகாரம் இல்லை. நம்ம ஞானவான் கிடையாது, நம்ம பரிசுத்தவான் கிடையாது, நம்ம உண்மை உள்ளவர்கள் கிடையாது. ஏதாவது ஒரு வழியில் நம்ம தவறு செய்திருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 122வது சங்கீதம் அதனுடைய 21வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது எப்படி இருந்தது? மகிழ்ச்சியாயிருந்தேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் இருக்குது? இன்னைக்கு எத்தனை பேரை கூப்பிட்ட? நிறைய பேர் வரல, நிறைய பேர் நான் எதிர்பார்த்த நிறைய பேர் வரல. ஐயா குடும்பமாக வாங்க, அங்கே வேலை இருக்கு, இங்கே வேலை இருக்கு. தவறு செய்கிறோங்க, நிறைய தவறு. வேதம் என்னங்க சொல்லுகிறது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நானோ என் வீட்டாரோ என்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் வந்து. சிங்களா நிறைய பேர் வந்திருக்கீங்க. சிங்களா நமக்கு என்ன தேவை, என்ன நிலையில நம்ம இருக்கிறோம், நமக்கு என்ன உத்தரவாதம், எது முக்கியம்? செபந்தான். வாய்ப்பு கிடைக்கிறத எத்தனை பேர் தவற விடுகிறோம்? நிர்விசாரமா போகலாம். அந்த காரியம் இருக்கு, இந்த காரியம் இருக்கு. எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், நான் ரொம்ப நேற்று இன்னைக்கு காலைல வர பேசியிருக்கேன். நண்பாலாம் பேசாத, உள்ளதை சொல்லு. உன் பிள்ளைக்கு அவன் கேன்சர் போயிட்டு இல்லை வேறு கிடக்குது, அவன் ஒரே நாளையில் மற்றவர் வந்து ஜெபித்தார். அப்படி இல்லைங்க, அப்படிலாம் நம்பாதீங்க, மறக்காதீங்க. ஒரு வாரத்தில் அவனுக்கு அந்த கிம்ஸில் சொன்னாங்க ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கேனில் ஒன்றும் இல்லை, கேன்சர் ஒன்றும் இல்லை, டெஸ்ட்டில் ஒன்றும் இல்லை. அப்போ வராமல் இருந்தால் என்ன ஆகும்? அது மழைப்படியும் குளிக்கும். தேவனை மறக்கிறவர்கள் பிசாசு அவனை வஞ்சித்து விடுவான்.